இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, புதியதாக இயேசுவை தேர்ந்து கொண்ட ஒருவர் இயேசுவை வழிபட வேண்டும், அவரோடு அவருடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்க வேண்டும். ஒரு சபையோடு சேர்ந்து நாம் வழி நடந்தால் நிறைய கற்றுக்கொள்வோம் என்று அறிவுறுத்தப்படுகிறார். ரைட், வராரு. எங்க வராரு? ஒருத்தர் கூட்டிட்டு வராரு. அறிமுகம் செய்தவர் கூட்டிக் கொண்டு அவர் சபைக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். அங்கே அவர் சில காரியங்களை அவர் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். அவர் இயேசுவை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். நாளாக அவருக்கு தோன்றுகின்றது, இல்லை பைபிளை படித்தா வேற மாதிரி இருக்கு, நீங்க வேற ஏதோ பண்றீங்களே, வேற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு வருது. என்ன செய்ய முடியும்? அங்கிருந்து அவர் நின்று போய் விடுகிறார். இல்லாவிட்டால் வேறொரு சபையை அவருக்கு அறிமுகம் செய்கிறவர் இன்னொருவராக இருக்கிறார். அங்கே போய் பார்ப்போம் என்று அங்கே போகிறார். அங்கே போயும் பைபிளுக்கு விரோதமாக அவர்கள் வேறு விதமாக செய்கிறார்களே என்று அவருக்கு சந்தேகம் வருகிறது. அங்கே இயேசுவை அவர் தேடுவதை விட அந்த இயேசுவை கற்றுக் கொடுப்பவரை தேடுவதுதான் பெரிய வேலையாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அதை சார்ந்த அந்த மக்களோடு அவர்களுக்கு பதில் சொல்வதும் அவர்களோடு அவர் கலந்துரையாடுவதும் இப்படித்தான் அவருக்கு வேலையாக இருக்கிறது. இயேசு அங்கு வெளிப்படுவது அங்கு ரேராக இருக்கிறது. ஆகவே அவருக்கு அங்கும் பிடிக்கவில்லை. அங்கிருந்து வேறொரு இடத்துக்கு வருகிறார். அவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபை மாதிரி ஒரு திருச்சபைக்குள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு வர்றாரு. வந்த வேகத்துல திருப்பி ஓடுறாரு. ஏன்னா இங்க ஃபுல்லா செலவு வச்சிருக்கிறாங்க, எப்பா எங்க மாதா வச்சிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி ஓடுறாரு. ஏன்னா வேதாகமத்தில் மாதாவை தூக்கி பிடிக்கிற இடம் ஒன்று கூட கிடையாது. ஆனால் இங்கே மாதாவை சில இடத்துல நடுவில் கூட வச்சுக்கிறாங்க சில கோயிலில் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. மாதாவா ரத்தம் சிந்தினாங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. மாதாவா ரத்தம் சிந்தினாங்க, ஏசு கிறிஸ்துவ ரத்தம் சிந்தினாரு. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தானே பாவங்களை மன்னிக்கும்னு நம்ம படிக்கிறோம். அப்போ மாதாவை கொண்டு நடுவில் வச்சுக்கிறாங்களா? ஏசு எங்கன்னு தேடி பார்த்தா அதோ சைடில் அடிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லி சைடில் ஒரு சின்னதாக அவரோட இப்படி காமிக்கிறது பாரு. இன்னொரு கோயிலுக்கு போறாங்க போனா டான் போஸ்கோ நடுவில் வச்சிருக்காங்க. அடே என்னடா இது டான் போஸ்கோ கோயிலா? டான் போஸ்கோ இது என்ன? ஓஹோ, அவங்க சலேஷன். ஆமா, அப்போ அவங்க சார்ந்த அவர் அந்த சபையை ஆரம்பிச்சவரை நடுவில் வச்சிருக்காங்க. அப்ப இங்க ஏசு இல்லையோ? இது என்ன வெறும் டான் போஸ்கோவா? டான் போஸ்கோ, அப்ப டான் போஸ்கோ ஸ்கூலு, டான் போஸ்கோ கான்வென்ட், அது இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குதுப்பா. இது என்னது? இது கிறிஸ்டியானிட்டியா? இது என்னது இது வேறவா அப்படின்ற சந்தேகம் அவருக்கு வருது. ஓடுறாரு, அங்கேருந்து போடுறாரு. இன்னொரு போனா சென்ட் மேரிஸ் சர்ச்னு எழுதியிருக்குது. என்ன சென்ட் மேரிஸ் சர்ச்? நிறைய பேர் போறாங்களே, என்னன்னு போய் உள்ள போய் பார்த்தா அங்க போய் பார்த்தா சென்ட் மேரிஸ் சர்ச் மேல எழுதியிருக்குது. ஆனா அது பேர் என்னவா? அந்தோனியார் கோயில். இது சென்ட் மேரிஸ் சர்ச்சா அந்தோனியார் கோயிலா? இல்ல, இது சென்ட் மேரிஸ் சர்ச்சு. ஆனா அந்தோனியார் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால அது பேர் அந்தோனியார் கோயில். அந்தோனியாரா? அது என்ன அந்தோனியாரு? இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு போய் அந்த சிலையை பத்தி அவர் பார்த்து அவர் கூகுள்ல தேடி பார்த்தா, அட இவர் அந்தோனியார் இல்லையா, இவர் பேர் வனத்தோந்தோனியார் எல்லாம் போட்டிருக்கு கூகுள்ல. இந்த சிலை வனத்தோந்தோனியார் ஆச்சு. இவங்க பதுவாந்தோனியார்ல ஏதோ சொல்றாங்க. அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தா அவர் சைட்ல இருக்கிறாரு. என்னடா அது? உண்மையான அந்தோனியார்னு சொல்லி மக்கள் எல்லா இடங்களையும் அந்தோனியார் கோயில் போறாங்களே, அதெல்லாம் பார்த்தா பதுவா அந்தோனியாரு. அதெல்லாம் அந்த கோயில்ல சைட்ல இருக்கு. இங்க பார்த்தா வனத்து அந்தோனியார் இருக்கிறாரு. மக்கள்கிட்ட போய் இவர் எந்த அந்தோனியாரு? அந்தோனியார் அவ்வளவுதான், போய் வேலையை பார்த்துட்டு போயா. அப்போ இந்த அந்தோனியார் பாருங்க. அப்போ இது என்னது? இது சிலையை வச்சு ஆள் மாறாட்டம் பண்ற வேலை அங்க நடக்கிறத அவர் பார்க்கிறாரு. இந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க. அவர் ஒரு இந்துவாக இருந்து உள்ளே வருகிறார், இப்படி கோயில்களா சுத்த ஆரம்பிக்கிறார். இன்னொரு இடத்துல போனா செபஸ்டியார் கோயில் என்று சொல்லி இருக்கு. இன்னொரு இடத்துல போனா இந்த கோயில் பக்கத்துல இருக்கிற மரத்துல தேன் வடியுது. இது என்னது? வேப்ப மரத்துல இருந்து ஏதோ ஒரு ஆயில் வடிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுதானே நம்ம கணபதி கோயில் பக்கத்துல ஏதோ ஒண்ணு நடந்தது, அங்க இது மாதிரி தானே நடந்தது, அது பொய்ன்னு சொல்லி நிரூபணம் ஆயிடுச்சு. இது என்ன மெய்யாமா? சரி, இயேசு கிறிஸ்து ரத்தம் வடிச்சாரு, இது என்ன வேப்ப மரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வடியுது. இப்ப இது என்னது? இது வேப்ப மரமா நமக்கு மீட்பு கொடுக்கும்? ஏடா இங்கே ஏதோ உடான் சொல்றாங்கடா அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. அவரு சில இடங்களுக்கு போறாரு. இதான் மாதா காட்சி கொடுத்தாங்களாமே, அது என்ன பார்க்க பார்த்தா எல்லாம் சின்ன பிள்ளைங்களா பார்த்து மாதா காட்சி கொடுத்துருக்குறாங்க. ஏன் பெரிய ஆளுங்களுக்கு காட்சி கொடுக்க மாதாவுக்கு தெரியாதா? இங்கே இல்லை, இன்டர்நேஷனல் லெவல்லே மாதா அப்படிதான் காட்சி கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்களா பார்த்து கொடுப்பாங்க. ஆமாங்க. ஏன்னா அதை வச்சு அப்படி ஒரு காரியமா இருக்குது பாருங்க. திடீர்னு சூரியன்லாம் அப்படி சுத்துதான் மேல, இப்படி சுத்தி காமிக்குதான். இப்படிதான் இயேசு கிறிஸ்துவிட்ட அருங்குறி ஒன்று காட்டு எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பத்தெல்லாம் உண்டுட்டு மறுபடியும் சுத்தி வந்து மறுபடியும் ஒரு அருங்குறி காட்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேடிக்கைகள் தான் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, எல்லா கோயிலையும் இப்படி நடக்குது. அவர் எங்கதான் போவார்? கடைசியில் இயேசுவை எங்கதான் போய் தேடி போவார்?
எங்க நான் போய் தேடி போறாரு. ஒரு சாமியாரை மீட் பண்றாரு. சாமியாரை மீட் பண்ண உடனே அங்கே நிறைய காரியங்கள் எல்லாம் கேள்விப்படுறாரு. அவருக்கு ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்குதா, நல்லா இருக்கு, நல்லா சொல்றாருப்பா, அது இதுன்னு சொல்றாருப்பா. ஆனா அது உண்மையா அப்படின்னு அங்க இங்கே தேடி பார்க்கிறாரு. தேடி பார்த்தா அங்க போட்டிருக்குது, தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரத்துல அங்க போட்டிருக்குது, ஒரு சாமியாரா இருக்கணும், இல்ல சாமியார் இல்ல, ஒரு திருச்சபைக்கு தலைவராக இருக்கணும், மூப்பராக இருக்கணும்னா என்னவா இருக்கணும், அவர்கள் திருமணம் புரிந்தவராக இருக்கணும்னு போட்டிருக்குது. என்னப்பா இவருக்கு திருமணமே ஆகல, திருமணம் புரிந்தவராக இருக்க வேண்டும் என்று போட்டிருக்குது. முதல் தகுதி ஒரு சபையின் தலைவராக ஒரு சபையை நடத்துவதற்கு போட்டிருக்குது. இங்க போட்டிருக்குது அட்லீஸ்ட் ஒரு திருமணமாவது நடந்திருக்கணும்னு போட்டிருக்குது. அதாவது 2வது திருமணம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்குது. ஒரு திருமணம் பண்ணியிருக்கணும், அவருக்கு சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்கணும், அவர் சமுதாயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சவராக இருக்கணும், 2வது அவருடைய மனைவிக்கு நல்ல பேர் இருக்கணும், நல்ல குணவதியாக அவர்கள் இருக்கணும் போட்டிருக்கு. பிள்ளைகளை அவர் ஒழுங்காக வளர்த்தெடுத்தவராக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு வந்து கெட்ட பேர் இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்குது. இந்த தகுதியெல்லாம் இருந்தாதான் ஒரு சபையை நடத்த முடியுன்ற தகுதியே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல அப்படி போட்டு வச்சிருக்குது. இது என்னடா இவருக்கு திருமணமே ஆகலையே, இது திருமணம் ஆகல, இவருக்கு மட்டும் இல்லப்பா, ஊர் பூரா இருக்கிற எல்லா கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைவர்கள் யாருக்குமே திருமணம் ஆகிறது இல்லையாமே. அப்ப இது என்னது, இது வேதாகமம் ஒண்ணு சொல்லுகிறது, இவங்க ஒண்ணு செய்யறாங்களே, இது என்ன இயேசு எங்கப்பா இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு இயேசு, எதை யார் சொல்றது நான் நம்புறது, இது ஒண்ணு சொல்லுது, அவங்க ஒண்ணு செய்யறாங்களேப்பா, எதப்பா நம்பி போறது பாரு. திருமணத்துல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. இன்னைக்கு திருமண உறவுகளில் அந்த குடும்பங்களில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவசாலி தான் அந்த சபையின் தலைவராக இருக்க வேணும்னு வேதாகமம் சொல்லுது. இவங்களுக்கு திருமணம் பத்தி எதுவுமே தெரியலையே, இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ரீசெண்டா படிக்க முடிஞ்சது, கோர்ட்லயே ஜட்ஜி கேட்கிறாரு, ஏன் இத்தனை விவாகரத்துகள் இங்கே வந்து நிற்கிறது, உங்க திருச்சபையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்க தலைவர்கள், உங்களை எல்லாம் எதுவும் சரியா வழி நடத்தலையா, ஏன் இத்தனை பேர் இங்க வந்து நிக்கிறீங்க என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எப்படி உருவாகி இருக்கிறது? இதோ எப்படித்தான், இதோ இங்க ஒண்ணு சொல்ல, செய்யறது ஒண்ணு செய்ய, வேற ஒண்ணு செய்ய. பத்திலூர் பகுதி கொடுக்கலன்னா அங்கே பயங்கரமா இருக்குது அமைப்பா. அந்த பக்கத்துல போன வருஷம் வந்த நோய்க்கு காரணம் தானா, பிள்ளைங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா அது காரணம் தானா, வீட்டில் நோயெல்லாம் பத்திலூர் பகுதியை சரியா கொடுக்கறதுனால தான் வரலையாமா, வருதாமா, குடும்பமே சபிக்க விட்டுருமாப்பா. கேட்டா அந்த சபிரா இவ்வளவு ராயப்பர் பேதருக்கு முன்னால வந்த அந்த அனன்யா சபிராவை பத்தி எல்லாம் சொல்றாங்க, அவங்க எல்லாம் அப்படியே விழுந்து செத்துட்டாங்களாம், அது மாதிரி ஆயிடும் பயமுறுத்துறாங்கப்பா போனா. பைபிள்ல நான் அதை சொல்லலையே, பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து சொல்றாரு, ராயப்பர்ட்ட சொல்றாரு, ராயப்பரே இங்க வா, இது பாரு, ஒரு அரசன் தன் பிள்ளைகளிடம் வரி கேட்பானா என்று கேட்கிறார். கேட்க மாட்டான் அப்படின்னு, அவ்வளவுதானே, தன் பிள்ளைகளிடம் வரி கேட்க மாட்டான் ஒரு அரசன் என்றா, கடவுள் தன் பிள்ளைகளிடம் வரி கேட்கிறவரா என்று கேட்கிறார். கடவுள் வரி கேட்பார், கேட்டார், கொடுக்க சொன்னார், ஆனா அவருக்கு இல்ல, அது ஒரு செட்டப், லேவியர்களுக்கு அது பயன்படும்படி அப்படி கொடுக்க சொன்னார். அவர்கள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மீதி எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கும்படி அவர் வரைமுறைகளை வகுத்து கொடுத்தார். அவர் ஒன்றும் வந்து வாங்கி சாப்பிட்றது கிடையாது, ரைட். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து கற்றுக் கொடுத்துட்டாரு, நீ கடவுள் மனிதன் பார்க்காத, கடவுள் இனிமே உனக்கு அப்பா அப்படின்ட்டார். அப்ப அப்பாவாக இயேசு என்னை, அவரை கடவுளை அப்பாவாக கூப்பிடும்படி இயேசு என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அவர் தலைச்சனாக, நாம் அவருடைய தம்பிகளாக மாற்றி கொடுத்து விட்டார். அவருக்கு அவர் அப்பா என்றால் நானும் அவரை அப்பா என்று அழைக்கும்படியாக அந்த உறவை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். திரைச்சிலையை அவர் கிழித்து விட்டு இனிமே குருத்துவமே இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனா பார்த்தா ஒரே குருக்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படப்பா நான் அப்பான்னு கூப்பிட்டா நான் எதுக்குப்பா டைட்டின் கொடுக்க வேண்டியது இல்லையே, 10 ரூபாய் கொடுக்க வேண்டியது இல்லையே, எல்லாம் கடவுளிடம் இருந்து வருகிறது என்று நம்ப வைத்து விட்டார். அவர் தான் எல்லாற்றையும் எனக்கு கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை கொடுத்து விட்டார். என் உழைப்பினால் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையினால், என்னுடைய உணவினால் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையினால் எனக்கு எல்லாம் கிடைக்கிறது என்று என்னை பழக்கப்படுத்தி விட்டார். இப்பொழுது நான் 10 ஒரு பகுதி கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம்னா நான் இன்னும் என்ன மறுபடியும் அந்நியப்படுத்திக் கொள்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்ப அது கிடையாது, வேகமா அப்படித்தானே சொல்லுது. அப்ப எப்படி அதை செய்யறாங்க? உங்களில் யாரும் தன்னை தந்தை என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம், ஃபாதர்னு கூப்பிடக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கிறேன், மத்தேயு 23. இங்க பார்த்தா என்னடா இப்ப இவங்க எல்லாம் ஃபாதர்னு கூப்பிடுறாங்க, அது எப்படி அது இங்க வேணான்னு போட்டிருக்குது, அங்க செய்யறாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் முரணுக்கு முரணா ஆளுக்கு ஆளு ஒன்னொன்னா இருக்குது. எல்லோரும் ஒன்றித்திருப்பார்களாக அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் உங்களுடைய ஒற்றுமையில், உங்களுடைய ஒன்றிப்பில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இங்க பார்த்தா கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்லி பெரிய ஒரு சபை இருக்குதுங்க.
அது சரியில்லைன்னு பிரிஞ்சு போய் இன்னொரு சபை ஆரம்பிச்சா அது 1 2 ஆகி 2 5 ஆகி 10 ஆகி இன்னைக்கு 50,000க்கு மேல சபைகள் இருக்குது. இப்போ ஒன்னா இருங்கன்னு சொன்னா ஏன்பா இப்படி பிரிஞ்சு 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 எத்தனைப்பா சபைகள்? எங்கயா போறது? நான் இயேசுவை தேடி அவன் அலைவான்ல, எங்க போறது? இயேசுவை தேடி. இயேசுவை தேடி போனா ஐயா பிசினஸ்ல ஐயா பண்றாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப பார்க்க முடியாது, அப்புறம் வா, அப்புறம் பார்க்க முடியாது, அப்புறம் வா, அந்த பேப்பர் எடுத்துட்டு வா, இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வா, நீ புதுமை வாங்கிட்டியா இல்லையா, இல்ல நீ உறுதி பிசல் வாங்கினியா, போய் உன்னோட ஞானஸ்நான சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, எல்லாம் பேப்பர் ஆகி போச்சுப்பா. இப்போ பேப்பர், அந்த பேப்பரை கொண்டு வா, இதுல சைன் வாங்கிட்டு வந்துரு, அதை வாங்கிட்டு வந்துரு. டேய், நான் மனம் திரும்பினான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கடா. என்ன நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? இயேசுவின் வழியில் நடக்கிறனா? இயேசுவின் வார்த்தைக்கேற்ற வாழ்க்கை என்னிடம் இருக்கிறதா என்று செக் பண்றதுக்கு யார் இருக்கா? யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. நான் போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் தான் போய் பார்த்து பேச வேண்டியதா இருக்குது. அடவோட உன்னை விட பெட்டரா நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. மனோதத்துவ நிபுணர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அங்கெல்லாம் போய் பார்த்து பேசிக்கலாமே, ஏதாவது பிரச்சனைனா பார்த்து பேசிக்கலாமே. குடும்ப பிரச்சனையே நேரம் கோர்ட்டுக்கு போறோம், அட்வைசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் அங்கே நடக்குது. இப்போ அதெல்லாம் ஹேண்டில் பண்றது வெளியே ஆளுங்க வந்துட்டாங்க. வாட் இஸ் திருச்சபை இஸ் டூயிங் நவ்? இயேசு எங்க இருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு இப்படிதான் சந்தேகம். இப்படி ஒருத்தருக்கு இன்னைக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த சந்தேகம் இவருக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படின்றத பார்க்கறத விட இந்த சந்தேகத்தை கருப்பொருளாக வைத்து நாம் இன்றைய பகுதிக்குள் நுழையலாம். மத்திய எழுதின நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 2 11 முடிய. யோவான் சிறையில் இருந்த பொழுது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீதாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். என்ன ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அறிமுகம் பண்ணவரே இவர் தான் இயேசுவ உலகத்துக்கு, இல்லையா? எவர் ஒருவர் மேல் என் பரிசுத்தாவியானவர் இறங்குகிறாரோ அவர்தான் மெசியா. இறங்கினார், நான் பார்த்தேன், இவர்தான் மெசியா என்று இயேசுவை கை காட்டினார். அவர் எல்லோரும் இயேசு பின்னால போனாங்க. நானே தண்ணீரினால் கொடுக்குறேன், அவரு நெருப்பினாலும் பரிசுத்தாவினாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் அவர் பின்னால போனாங்க. அப்படி சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு இன்னைக்கு அவர்கிட்டயே ஆள் விட்டு அனுப்பிச்சு, இந்த நீதான் மெசியாவா, இன்னும் கொஞ்சம் சொல்லுவா, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ற வேலையை இவர் பார்த்துட்டாரு இன்னைக்கு. ஏன் பார்த்தாரு? அதுக்குள்ள நம்ம இன்னைக்கு போக வேணாம். இன்னைக்கு அது இல்ல கருப்பொருள், சந்தேகம் தான் கருப்பொருள். அந்த சந்தேகத்துக்கு தான் நாம இந்த முன்னுரையை பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை தேடி வரும்பொழுது அவனுக்கு சந்தேகம் உண்டாகிறது. எந்த திருச்சபைக்குள்ள போக முடியும் பாருங்க. அதற்கு இயேசு மறுமொழியாக வந்தவர்களிடம் சொல்றார், நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இன்னொரு வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார், எல்லாருக்கும் சொல்கிற வார்த்தை அது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பெயர் பெற்றோர், என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பெயர் பெற்றோர். இந்த வார்த்தை அவர் சொல்றார் பாருங்க. யாருக்கு? பொதுவா சொல்றார், பொதுவா சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்றாரு. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பெயர் பெற்றோர். நிறைய இருக்குல்ல இந்த வார்த்தைக்கு பின்னால. ஏனென்றால் இயேசுவின் மேல் இருக்கிற தயக்கம் என்று அளவிட முடியாத அளவுக்கு எண்ணிலடங்கா தயக்கங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. சந்தேகம். அங்க ஒண்ணு சொல்றாரு, இங்க ஒண்ணு சொல்றாரு, இங்க ஒண்ணு பண்றாரு, அங்க ஒண்ணு பண்றாரு, வருவேங்கிறார், வரல, அது பண்றேன்னாரு, இது பண்றேன்னாரு, கண்ணத்தை காட்டுனாரு, கண்ணத்தை காட்டு, திருப்பி காட்டுன்றாரு. அவர் அடிச்சா அவர் ஏன்டா அடிச்சா அப்படின்னு திருப்பி கேட்டாரு பிலாத்து முன்னால. அந்த ஒருத்தன் அரைஞ்சானே, அடிச்சதுக்கு கண்ணத்தை காட்டுன்ட்டு அவர் என்னன்னா, ஏன்னா திருப்பி அடிக்கிறேன், ஏன்டா நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. என்னடா அவர் அப்படி சொல்லிட்டு இப்படி செஞ்சார். இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. இதை படித்தால் தெளிவு வரும். என்ன, ஏன் அப்படிலாம் செஞ்சாரு, ஏன் அப்படிலாம் சொன்னாரு, நிறைய காரியம் சொல்லியிருக்காருல்ல. ஓய்வு நாள் மிக புனிதமானது, ரொம்ப நாள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அவருடைய சீடர்கள். அதே கதிர் கொய்யும் பொழுது ஓய்வு நாளுக்கு நான் தான் ஆண்டவர், என் சீடர்கள் சாப்பிடுவாங்க, வேலை பார்த்துட்டு போடா அப்படின்ட்டார். என்ன மாடு கீழே விழுந்தா எடுத்து விட மாட்டியா, நீ சும்மா உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்கிறார். என்னங்க, மறைநூல் முழுவதும் அவரை பற்றி தான் சொல்லியிருக்குது. ஆனால் மறைநூலில் சொல்லி உள்ள அந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிராக நின்று பேசுகிறார் இவர். 11 பகுதிக்கும் அவர் அப்படிதான் பேசுறாரு பாருங்க. அந்த வரி கொடுக்கிற அந்த தன்மைக்கு அவர் அப்படிதான் பேசினார், இல்லையா? 11 மிக கட்டாயமான ஒரு விஷயம் பாருங்க. முன்னோர்களை சொன்னது நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்ததை பாருங்க. இப்படி நிறைய காரியங்களில் முரணாக அவர் பேசியிருக்கிறது
முரணாக பேசியிருக்கிறதாக நிறைய பேருக்கு தோணுகிறது. இதை படித்தால் தெளிவு கிடைக்கும். பரிசுத்தாவியானவர் சொல்லிக் கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் சொன்னார். நான் போன அப்புறம் அனுப்புவாரு எங்க அப்பா, அவர் உங்களிடம் தங்குவார், அவர் நான் சொல்லியவைகளை உங்களுக்கு விளக்கம் பண்ணி தருவார். ரைட்? அப்போ நம்ம இந்த விளக்கத்தை எங்க தேடணும்? இங்கதான் தேடணும். புரியலையா? தேடுனா புரியும். இதை படிச்சா படிக்க 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 ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். முக்கியமான காரியம் இன்னொன்று பேசுறாரு பாருங்க. என்ன பேசுறாரு? அவர்கள் திரும்பி சென்ற பொழுது போய்ப்பா நடந்தவெல்லாம் போய் சொல்லுன்ற அனுப்பிச்சார்ல. இப்போ திரும்பி மக்களிடம் சொல்றார். யோவானை பற்றி பேச தொடங்கினார் மக்களிடம். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையா? இல்லையல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? மக்களை பார்த்து கேட்கிறார். பாலைவனத்தில் ஒரு குரல் ஓடுனீங்களா? எல்லாரும் போய் பார்த்தீங்களே, என்ன பண்ணீங்க? போய் என்ன பண்ணீங்க? யாரா இவரு என்னடா சொல்றாரு அப்படின்னு போனீங்கல்ல. அப்போ அங்க போனவங்கள்ட்ட என்ன ஆயிடுச்சு, அங்க என்ன நடந்தது? அவர் சொல்றாரு, இன்னைக்கு கூட திருச்சபைகள்ல நமக்கு அதான் நடக்குது இல்ல. ஓடுறோம் பாருங்க பாக்குறதுக்கு. அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, ஐயோ அந்த பாஸ்டர் ஆமா, இந்த பிஷப் ஆமா, இவர் வந்துட்டாராமா, அவர் வந்துட்டாராமா, அந்த டைரக்டர் ஆமா, இவர் ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? அவரும் வருவார், நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வரதை பாக்குறோம். சிம்பிளா ஒரு ட்ரெஸ் எல்லாம் யாரும் போடுறது கிடையாதுல்ல. எல்லாம் அப்படியே இங்க ஒரு நெக் போடுவாங்க, இங்க ஒரு பேண்ட் போடுவாங்க, இங்க இதை எடுத்து அங்க போட்டு ஒரு கிராஸ் எடுத்து இங்க போடுறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பார்டர் போடுறது, இங்க பண்றது, அதுக்கப்புறம் ஸ்டைலா எல்லாம் வர்றது, இதெல்லாம் பண்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்ல. நிறைய ப்ரீச்சர்ஸ் கூட அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்றதெல்லாம் பாக்குறோம். பெரிய கோட்டு, இங்க ஒரு டை வேற ஒரு கலர்ல ஒண்ணு, இங்க ஒரு ஏன் வேர்க்கல உனக்கு வேர்க்கல, இவ்வளவு காரியம்லாம் ஏன்பா பண்றீங்க? இந்த இதெல்லாம் பாருங்க. அவர் மேனரிசம் நல்லா இருக்குங்க. இப்படி அவர் பேசுவார், அப்படி சைட்ல போவார், அப்படி நடந்துகிட்டே பேசுவார், அப்படி பின்னாலே ஒரு ரஜினி ஸ்டைல்ல பேசுவாரு. அவர் மைக் கட்டு அப்படி பேசுவாரு. அவர் வாய்ஸ் மாடுலேஷன்லாம் சூப்பரா கொடுப்பாருங்க. பிரசங்கம் கம் ஜிங்குன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்ற இந்த பாருங்க. அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் கேட்கிறாரு, எதை பார்க்க போனேன்? அவர் வார்த்தை கேட்க போனியா? இல்ல அப்படியே அழகா ஆடுற அந்த தென்றல்ல ஆடுற அந்த அந்த எதை பார்க்க போன? மெல்லிய அந்த இதை பார்க்க போனியா? அசையும் நாணலை பார்க்க போனியா? எதை பார்க்க போகிறோம்? இன்று யாராவது வருகிறாங்கன்னா என்ன ஏற்பாடுகள் நடக்குது பாருங்க. வரிசையில் எல்லாம் நிக்கணும். நீ ஒருத்தனை மாலை வச்சுக்கணும், வரும்போது அவருக்கு போடணும். ஒருத்தர் டான்ஸ் ஆடி மாலை போடு, அப்படியே மலரை தூவு, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடி காமி, அப்படியே அட்ராக்ட் பண்ணிடு. ஏன்னா எனக்கு அடுத்த பதவி அவரால் தான் வர வேண்டி இருக்கு. நான் இவ்வளவு சூப்பரா எல்லாரையும் செட் பண்ணி வச்சு உங்களுக்கு உள்ளம் குளிர வச்சுட்டேன்ல. அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு அவரை போய் பார்ப்பேன்ல. என்னுடைய அந்த ப்ரமோஷன் என்னாச்சு? நான் அதுக்கு டைரக்டர் ஆகணும்னு சொன்னேன், இதுக்கு நான் ஆகணும்னு சொன்னேன். அவன் எனக்கு என்னாச்சு? எனக்கு எப்போ அசிஸ்டன்ட் பிஷப் ஆக முடியும்? எப்போ நான் பிஷப் ஆக முடியும்? இப்படி என்று அவர் கேட்டுக்கலாம்ல, நல்லா இருக்கும்ல கேட்கறதுக்கு. எனக்கு அந்த ஸ்டடிக்கு போகணுமே, ரோமுக்கு இந்த ஸ்டடிக்கு போகணும், இதுக்கு போகணும், எனக்கு இங்கேருந்து வேணும், எனக்கு டைசஸ்லேருந்து எனக்கு காசு வேணும், அப்படி இப்படிலாம் கேட்கலாம். ஆக எல்லாம் நல்ல அட்ராக்ஷன் தான். அதனால எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவரை உட்கார வச்சு ஒரு டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் நல்ல பார்ட்டி கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். நீ எதுக்கு போற? யாரை யூஸ் பண்றோம்? பாவம் இயேசுவை தேடி கேட்க வரவங்களெல்லாம் டான்ஸ் ஆடு, நீ அவனுக்கு போய் மாலையை போடு, நீ அவனுக்கு போய் சால்வையை போடு, அவனோட நெருங்கி பழகி நல்லா நல்லா பேசு, பச்சம்படி என்று நல்ல செட்டப் பண்ற ஆண்டவர் சொல்றாருல்ல. எதுக்கு போன நீ பாலைவனத்துக்கு? அவர் சொன்ன வார்த்தை என்ன பாருங்க. யார் இந்த வேலையெல்லாம் பண்றா? ரொம்ப கடவுள் பெயரை வச்சு பழப்பு நடத்துறவங்க எல்லாம் இந்த வேலையை தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம்ல, கடவுள் பெயரை வச்சு பழப்பு நடத்துறவங்க பாருங்க. இன்னைக்கு அவர் சொல்றாரு, இறைவாக்கினரை பார்க்க போனீர்கள். ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அவர் ஒரு இறைவாக்கினர். அவர் அப்படி செய்யலை. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி அதெல்லாம் அவரெல்லாம் எதுவும் பண்ணல. அவர் பாலைவனத்தில் இருந்தாருங்க. அவரு வெட்டுக்கொள்ளியும் தேனு தான் சாப்பிட்டாரு. நீ கொண்டு போற மட்டன் மசாலா, சிக்கன் குருமாலாம் அவருக்கு விரும்புறதில்லை, அவருக்கு தெரியாது. இன்னைக்கு அதானே நடக்குது. உங்களுக்காக ஒன்று செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அங்கே குக்கு இல்லையா? அவங்களுக்கு சமைக்க தெரியாதா? இங்க இருந்தா போய் கொடுக்கணுமா? இதெல்லாம் அங்க வேகலை, இந்த பருப்பெல்லாம் அங்க வேகலை பாருங்க. அவர் பாட்டுக்கு ட்ரெஸ் கூட அவருக்கு சாதாரணம்.
அவர் ஒரு ரெசம்பிள் பண்ற ஒரு ட்ரெஸ் அவர் உடுத்தியிருந்தார் பாருங்க. ஏன்னா அவர் எலியாசின் ஆவியை கொண்டு வந்தார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். எலியாஸ் யாராக இருந்தார்? உடம்பெல்லாம் மயிர் இருந்தது, அவருக்கு உடம்பெல்லாம் முடி, அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் எலியாஸ். பாருங்க, இன்னைக்கு அவரை ரெசம்பிள் பண்றதுக்கு தான் ஒட்டக மயிராடை இவர் உடுத்தி இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ரைட்? அப்போ சாப்பாடுக்கும் ஒரு மயங்கிறவர் இல்லை. நீ எந்த போய் ஃபாதர் உங்களுக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் கிஃப்ட், ஒன்றும் இங்கே நடக்காதுங்க, எதுவும் இல்லை. நான் உடுத்தது ஒட்டக மயிராடை, போ இங்கே போய் எட்டி உதைக்கும் அது. எனக்கு ஒட்டக மயிராடை நீ ரெடியா வாங்கணும்னா இதெல்லாம் அங்க வேகல பாருங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீ எதை பார்க்க போன? வேற அவர்கிட்ட தான் எதுவுமே இல்லையே, எதை தான் பார்க்க போன? பாருங்க, அந்த மனிதர் என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த மனிதர் என்ன பண்ணினார்? அந்த மனிதர் பண்ணினது, அவரை தேடி பல பேர் வந்தார்கள், பாவிகள் வந்தார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது இல்லையா? மார்க்கு, நம்ம மத்தேயுல எல்லாம் படிக்கும்போது பாவிகள், லூகாஸ் எல்லாம் படிக்கும்போது தெரியும், பாவிகள் அவரை தேடி வந்தார்கள், அவரை தேடி விபச்சாரர்கள் வந்தார்கள், அவரை தேடி வறுவசூலிப்போர், எவ்வளவு பெரிய மோசமான நிலையில இருந்தவங்க அவங்கெல்லாம் இல்லையா? அவங்கெல்லாம் எவன் எக்கேடு கட்ட போன வரிய கட்டுறா அப்படின்னு சொல்லி ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்தப்போ அவர்களை வரவேற்று அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார், அவருடைய பாவங்களை அறிக்கையிடை செய்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனா அங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் வரும்போது அவர் என்ன பண்ணாரு? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டார், கத்த ஆரம்பிச்சுட்டார். அவங்களெல்லாம் இவங்களெல்லாம் வரவேற்று ஞானஸ்நானம் கொடுத்தார். அவங்களெல்லாம் பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சார். ஏன் கத்தினாரு? ஏன்னா அவங்கதான் திருமறை சட்டங்களை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள், இதை கையில பிடித்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள், எல்லாவற்றையும் கடைபிடித்து, ஆனால் அவர்கள் உள்ளமோ கடவுளை விட்டு தொலைவில் இருந்தது. இயேசு சண்டை பண்றாரு அடிக்கடி இல்லையா? உள்ளம் தொலைவில் இருக்கிறது, ஆனா நீங்க எல்லாம் செய்யற மாதிரி செய்றீங்க. ஆனா பாக்குறதுக்கு திருச்சபை சூப்பரா இருக்கு, உள்ள நல்ல பெரிய கோயில், நல்ல அலங்காரம், நல்லா இருக்கு, பக்கத்துல ஒரு திருமண மண்டபம், அங்கே ஒரு ஸ்கூல், அது எலிமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் ஆச்சு, மிடில் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஆயிடுச்சு, ஹை ஸ்கூல், ஹை செகண்டரி ஆயிடுச்சு, இப்போ அடுத்தது காலேஜ் கூட கட்டுறாங்களாமா, காலேஜ் ஆயிடுச்சு. வாவ், என்ன ஒரு வளர்ச்சி! இதே போன்று வேற இடங்களில் ஸ்கூல், வேற இடங்களில் பாருங்க. இப்படிப்பட்டவங்க தான் அந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும். ஏனென்றால் அவர்களுக்கு அது பிசினஸ் ஆக இருந்தது, அதை வைத்து மக்களை ஏய்ப்பதாக இருந்தது. தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை அவர் விரியன் பாம்பு குட்டிகளே என்று திட்டினார். இயேசுவும் அதை தான் சொன்னார்ல, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொன்னார். ஏனென்றால் அவர்கள்தான் கடவுள் பெயரால் அங்கே இருந்தார்கள். வேதாகம் முழுவதும் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆடுகளை மேய்க்க நான் உன்னை நியமித்தேன், உன் ஆயனாக நியமித்தால் நீ உன்னையே மேய்த்து கொண்டாய். நான் வருகிறேன், அதான் 2ஆம் வருகை. நான் வந்து என் ஆடுகளை நேரடியாக நான் மேய்ப்பேன். எங்க மேய்ப்பாரு? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரீடிங்ல பார்க்கலாம், எப்படி மேய்ப்பாருன்னு பார்க்கலாம் அல்ல. அவரு இதை முடிச்சிருவோம் முதல்ல. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உனக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இதை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. எங்க எழுதியிருக்கிறாரு? நம்ம இசாஸ்ல பார்க்கணும் நிறைய இடங்கள். மனிதனாய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. எவ்வளவு அழகா உயர்த்திட்டார் பாருங்க அவரை. ஏன்னா அவருக்கு சொன்ன டியூட்டியை, கடவுள் சொன்ன டியூட்டி அவர் அழகா செஞ்சாரு, முடிச்சார். அவர் யாரை பார்த்து பயப்படல. ஏரோதை பார்த்து சொன்னார், படுவாவி நீ உன் தம்பி பொண்டாட்டி வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறியடா அப்படின்னு சொன்னார். ஏரோது அவரை கண்டு பயந்தான் என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அந்த பவர்ஃபுல் மேன். அவருக்கு பண வசதியா, இல்லாவிட்டால் இட வசதியா, இல்லாவிட்டால் பெரும் படிப்பா, இல்லாவிட்டால் வேறு பெரிய பங்களாவில் இருந்து வந்தவரா? இல்ல, காட்டுல இருந்து ஒரு காட்டு மனுஷன், ட்ரெஸ்ஸை கூட சரியா போட தெரியாதவன். இறை வார்த்தை, அந்த வார்த்தை அங்கே அவ்வளவு பயங்கரமாக இருந்தது பாருங்க. எவ்வளவு அழகான ஞானஸ்நானம் கொடுத்து எல்லோரையும் அவர் மனம் திரும்ப செய்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பி விட்டார் பாருங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு குருவானவரோ பாஸ்டரோ இல்லாவிட்டால் ஒரு சபையை நடத்துபவர்களோ செய்ய வேண்டியது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருப்பி விடணுமே ஒழிஞ்சு ஒன்றரசும் பரவாகாரமும், மக்களிடம் பணத்தை திருடுவதும், காணிக்கைகளை எடுத்து அமுக்கி வைப்பதும், சொந்தமாக வீடு கட்டி கொள்வதும், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஆண்டவர் வருவாரு, போட்டு தாளிப்பார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவர் சொல்றார், மனிதராய் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை, ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். விண்ணரசில் பெரியவன் அவரை விட சிறியவன் என்று சொல்கிறார். ஆகவே இங்கே ஒரு ஒருமைப்பாடை அவர் உண்டாக்கி விட்டார். இவ்வளோ பெரிய ஆளு, பெஸ்ட் மேன் உலகத்துல பிறந்தவங்கள. ஆனாலும் பாருங்க, விண்ணரசில் பெரியவனா இருக்கணும்னா யாராக இருக்கணும்? விண்ணரசில் பெரியவன்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கடைபிடித்து படித்து அதன்படி நடந்த வாழ்க்கையை வென்று முடிப்பவன் தான் விண்ணரசுக்கு போக முடியும். பார்க்கிறோம் மத்தேயு 24
என்ன அழகா ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா? கடைசி காலங்களை பற்றி அவர் பேசுகிறார். மத்திய 24 சொல்றாரு, மனுமகன் மேகங்களில் வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் எப்ப நடக்கும்? அவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் இப்ப நடந்து கொண்டேதான் இருக்கிறது. பெரும் அடையாளமாக நம்ம எல்லாரையும் விட்டுருவோம். வெளி அடையாளமாக நாம பார்க்கிறோம். பிரிந்து சென்ற இஸ்ராயல் மக்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்புவார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில் அந்த நார்த் பார்டர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இஸ்ராயல் மக்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இஸ்ராயலே ஆளை அனுப்பிச்சு அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர்கள் இஸ்ராயல் வழிபாடுகளை செய்து கொண்டு இருந்தவர்கள். ஆகவே அவர்கள் ப்ரூஃப் கிடைச்சு போச்சு. அவங்க மனாசை குலத்து மக்கள் என்று அவர்கள் ப்ரூஃப் ஆகி போச்சு. இப்போ அவர்கள் பல பேர் அங்கே சென்றார்கள், இன்னும் செல்ல போகிறார்கள். அந்த விசா ஏற்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்க இஸ்ரேல் சிட்டிசன்ஷிப், அவங்க இனிமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லை. பாருங்க எவ்வளோ காலம், எத்தனை வருஷம், 1000க்கு மேல வருஷம் இங்கே வாழ்ந்தவர்கள். பாருங்க இறைவாக்கு எப்படி நிறைவேறுகிறது பாருங்க. அங்கே அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு விட்டது. கலிலேய கடலோரங்களில், கலிலேய பகுதிகளில் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படுகிறது. படிக்கிறீங்களா? நியூஸ் எல்லாம் படிக்கிறீங்களா? பாருங்க, இதெல்லாம் பல காரியங்கள் நிறைவேறிவிட்டது. இன்னும் பல காரியங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. ரைட்? அப்போ இன்னைக்கு விண்ணரசை பற்றி அவர் பேசிட்டாரு. இரண்டாவது, அந்த மத்தேயுல நம்ம பார்க்கிறோம், எடுக்கப்பட்டவர்கள் விண்ணரசுக்கு போயிடுவாங்க. விண்ணரசு இங்கதான் ஆரம்பிக்குது. ஆனால் விண்ணரசுக்கு உள்ளவர்கள் என்னது? அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மத்தேயு 24 இன்னொன்னு பார்க்கிறேன்ல, ஒருத்தி விடப்படுகிறாள், ஒருத்தி எடுக்கப்படுகிறார். ஒருவன் விடப்படுகிறான், ஒருத்தர் எடுக்கப்படுகிறான். அப்ப எடுக்கப்படுகிறவர்கள் எங்க போறாங்க? விண்ணரசுக்கு போறாங்க. எங்க பார்க்கிறோம்? நம்ம 1 தீமோத்தேயு 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நாம் மேகங்களிலே எடுத்து செல்லப்பட்டு, நாம ஒன்றும் அப்படியெல்லாம் போயிட முடியாது. மேகங்களிலே எடுத்து செல்லப்பட்டு, வேற்றுரு வச்சு எடுத்து செல்லப்பட்டு, நடுவானில் நம்மை சந்திக்க வரும் கிறிஸ்துவை நாம் சந்திக்கும்படியாக நாம் அங்கே மேல போகிறோம் என்று சொல்கிறார். எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர் யார் என்றது தான் முக்கியமானதா இருக்கு. இந்த நாணலை பார்க்க, இந்த அசைந்தாடும் அந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் பார்க்க, இப்படி விழா கொண்டாட, இப்படி மாலை போடுறதுக்கு, இப்படி எல்லாம் பண்றதுக்கு போறவங்க எல்லாம் மேலே ஏறி போக முடியாது, விடப்படுவார்கள். அவர்களுக்கு என்று நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு முன்னால பெரும் துன்பம் ஒன்று காத்திருக்கிறது. அது என்னன்னு இன்னைக்கு பார்த்துடலாம். பாருங்க, இப்படி மேலே செல்பவர்கள் மேலே சென்று என்ன செய்வார்கள்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க யார மாதிரி இருப்பீங்க தெரியுமா? வானதூதர்களை போல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மேலே போகிறவருடைய கதி அது. அப்போ அங்கே திருமணம் இல்லை, பெண் கொள்வதில்லை, கொடுப்பதில்லை, அப்படி ஒரு வாழ்க்கை மேலே இருக்கிறது. அதுதான் நமக்கு அது எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணணும்னா, இங்க ஒரு வாழ்க்கையை அவர் ஆண்டவர் காமிக்கிறார் முதல் வாசகத்துல. அந்த வாழ்க்கையை விட மேம்பட்டதான ஒரு வாழ்க்கை அங்கே இருக்கிறது. அப்போ அங்கே திருமணம் இல்லை, ஆனா இங்க திருமணம் உண்டு. அப்போ திருமணம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே அங்கே பொண்டாட்டியை வச்சு காப்பாற்றணுன்ற பெரிய வேலை எல்லாம் அங்க கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. வானதூதரை போல இருப்போம். வானதூதர்கள்னா யாரு? அவர்கள் ஒளி வீசுகின்ற அந்த தன்மை பெற்றவர்கள். அவர்கள் இங்க உள்ளவங்கள ஒரு அடி அப்படியே பூமியிலிருந்து அப்படியே உயரமா நிற்க முடியுமா? முடியாது. பறக்கக்கூடியவர்கள். அவர்கள் பூட்டி அறைக்குள் நுழையவும் வெளியேறவும் தெரிந்தவர்கள். அதுவா அந்த மேஜிக்கல் ஒர்க்கு தானே நாம மேல போறோம்? நோ நோ நோ, we are 100% going to be a obedient person to our father, right? அப்போ அவர் சொல்வது முழுவதும் கட்டளையை கேட்க, இட்ஸ் லைக் ஒரு ரொபோட்டிக் மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம போயிடுவோம் இல்லையா? அவர் தான் எங்க அப்பா, அவர் தான். அப்படி ஒரு நிலைமைக்குள் நாம் அங்கே போகிறோம். ஆமாங்க, பவுல் சொல்லிட்டாருங்க. அவர் கலாத்தியர் எழுத்தும்போது சொல்றாரு, நான் 3ஆம் வானமுறை எடுத்து செல்லப்பட்டேன் என்று சொல்கிறார். 3ஆம் வானமுறை எடுத்து செல்லப்பட்டேன் என்று சொல்றார். இன்னொன்னு சொல்றாரு, நமக்கு முதல் வானத்துக்கே நமக்கு உச்சி எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா வேதாகம் சொல்றபடி 7 வானங்கள் இருக்கிறது. நம்ம சங்கீதங்களை படிக்கிறோம், நிறைய இடங்களை படிக்கிறோம். என்ன சொல்லுது? வானங்களே ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல். வானங்களே நாம் பார்க்கிறது ஒரு வானம் தான். 3ஆம் வானமுறை நான் சென்றேன் என்று சொல்கிறார். அவர் சொல்கிற காரியம் என்ன? அங்கே சில பேர் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன். அது உலகத்தில் யாரும் பேசாத ஒரு புதிய மொழியை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். எப்படி? அதை கத்துக்கோ என்று அவர் வலியுறுத்தப்பட்டதாகவும் சொல்கிறார். பாருங்க ஒரு அனுபவத்தை அவர் சொல்கிறார். அதுக்கு மேல பெரிய அனுபவங்கள் நமக்கு தெரியாது மேலே. ஆனால் எதை வைத்து அது பெட்டர் என்று நாம் சொல்ல முடியும்? அந்த ஒரு கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே கேட்டு, அந்த வார்த்தையினுடைய
செயல்களை, அந்த வார்த்தையை செயல்பூர்வமாக்கி வாழ்க்கையை நாம் தனித்துவமாக இந்த உலகத்தின் மக்களைப் போல் அல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் நாம் கடந்து போகும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் ஒருவராக மாறப்போகிறோம். ராப்சர். விடப்படுகிறவர்களுக்கு என்ன ஆகும்? இப்போ விடப்படுகிற ஆண்டவர் அழிச்சிருவாரா? ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றாரு. ஆனா எல்லாரையும் இல்லை இல்லையா? நீ கோயிலுக்கு தான் போற, இயேசுதான் தேடுற. ஆனா நீ போன சேர்ந்த சபையும் உனக்கு வாய்த்த வாய்ப்புகளும் அப்படி இல்லை, உன்னை ஏமாற்றி போட்டது. ஆனால் தவறு, பெரும்பாலான தவறு உன்னிடம் இல்லை. ஆனாலும் நீ கோழையாக இருப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், கோழைகள் பரலோகத்திற்கு போக முடியாது என்று சொல்கிறார். அப்பதான் கோழைகள் தான் முதல் லிஸ்ட்ல, அந்த லிஸ்ட்ல கோழைகள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் விபச்சாரர்கள், சிலை வழிபாட்டினர், அப்படி இப்படின்னு ஒரு லிஸ்ட் வருது பாருங்க. ஒரு 5-6 பேரை சொல்றாரு. அதுல முதலில் நிற்போர் கோழைகள். ஆகவே நமக்கு புத்தி வந்தா நமக்கு தெரியணும் இயேசு கிறிஸ்துவை எங்க தேடணும் அப்படின்ட்டு. உண்மையான இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்காத ஒரு இடத்தை விட தெரியணும். அப்படி விடுவதுதான் ஆண்டவர் தருகிற விடுதலை. நம்ம நினைக்கக்கூடாது பெரிய எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் விடுதலை. அவரை தேடுவதில் நமக்கு கிடைக்கும் ஒரு விடுதலை. அந்த விடுதலை என்ன தெரியுமா? மனதில் இன்பத்தை தரும். இந்த கில்ட்டி எல்லாம் எடுத்துடும். ஐயோ ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போலையே, அந்த கில்ட்டி. நானும் அந்த கில்ட்டியில இருந்தவன் தான். I have no guilty now because ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போறது மட்டும்தான் அன்னைக்கு ஜெபம் பண்ண வழக்கம். அப்பவும் ஜெபம் பண்ணது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டு அங்க போயிட்டு வர்றது தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். நோ ஜெபம், நோ காரியம், நோ ஒன்றும் கிடையாது. அந்த காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டோமை ஒழிந்து இயேசுவை தேடுவதும் கண்டுபிடிப்பதும் அங்கே இல்லாமல் இருந்ததை பார்க்கிறோம். அந்த புதையல் நான் கண்டுபிடித்தது இங்கேதான். Now I have no guilty. அந்த கில்ட்டியை எடுக்கிறது தான் விடுதலை என்று பார்க்கிறோம். அந்த விடுதலை நமக்கு என்ன தருகிறது? மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உண்மையை அறிந்து கொள்ளும் அந்த ஆர்வத்தையும் நமக்கு மேலும் அதிகரிக்கிறது. அப்போ ஆண்டவர் வரும்போது மேல போலாம். எடுப்பவர்களில் ஒருவராக நம் போன்றவர்கள் மாற முடியும். விடப்படுபவர்கள் யார்? இதோ அல்லலுற்றே அனாதையாக திரிகின்ற மேய்ப்பெண் எல்லாம் ஆடுகளை போல் இருக்கிற ஆண்டவரே சொல்ற, பிரதாபப்படுறார். ஆண்டவர்கள் அழிக்கவா வராரு? இல்ல, கத்துக் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா கோழைத்தனத்தை விட்டா மேல போவ, விடலைன்னா என்ன ஆகும்? இங்க பாருங்க, வித்தியாசமா போகும். முதல் வருகை ஆண்டவர் வரும்பொழுது அங்கே என்ன நடந்தது? அதுக்கு முன்னால் மக்கபே 1, மக்கபே 2 நம்ம படிக்கிறோம். என்ன நடந்தது? பெரிய உபத்திரவ காலமாக அவர்களுக்கு இருந்தது. மறுதலித்தால் விடுதலை, ஆண்டவரை மறுதலித்தால் விடுதலை, அந்த சிலையை வணங்கினால் அவர்களுக்கு விடுதலை. அப்படித்தான் இருந்தது. ஆண்டவர் தான் உண்மையான கடவுள். கடவுள் எங்களுக்கு அப்படி செஞ்சிருக்காரு, எப்படி செஞ்சிருக்காரு. நம்ம நிறைய படிக்கிறோமே. எல்லாம் என்னாச்சு? கொலை செய்யப்பட்டார்கள், அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிதான் ஒரு நிலைமை மறுபடியும் வரப்போகிறது. எப்போ? அதுதான் உபத்திரவத்தின் காலம் என்று சொல்கிறோம். அப்போ இயேசு 2 வருகையை நாம் இந்த வேதாகமத்தில் படிக்க முடிகிறது. ஒன்று அவர் மேகங்களில் வருவது, இன்னொன்று அவர் அந்த ஒலிவ மலையில் கால் வைத்து இறங்குவது. இப்படி படிக்கிறோம். அப்ப அந்த கேப் என்ன? அது உபத்திரவத்தின் காலமாக இருக்கிறது. படிக்கிறோம் இல்ல? முத்திரையிடப்படும், ஒவ்வொருவனுக்கும் ஒரு முத்திரை கொடுக்கப்படும். அந்த முத்திரையை காண்பித்தா தான் எதையுமே பண்ண முடியும், வைக்கவோ வாங்கவோ முடியும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே நீ ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்துருவ. அந்தி கிறிஸ்துவின் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். அந்தி கிறிஸ்துவின் கொடுமையான ஒரு முத்திப்பான ஒரு காலமாக அது இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆக இன்னைக்கு நீ உஷாராக இல்லை, மனம் திரும்பல, இயேசுவை தேடணும், மற்றவங்களை தேடுறதை விட்டு இயேசுவை தேடணும்னு நினைச்சா உன்னுடைய வேதியர், உன்னுடைய இவங்க யாரு, உன்னுடைய குரு, பாஸ்டர், இவங்க பின்னாலேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல, இயேசு பின்னால அலையணும். அவங்களை நீ எடுத்துக்காட்டா கூட வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு பார்வையில நம்ம தெளிவா இல்லைன்னா நம்ம விடப்படுவர்கள் ஒருவராக ஆவோம். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அவர்களை துன்புறுத்தவில்லை. இயேசுவை ஏற்காதோர், இயேசுவை விரும்பாதோர், எதிர்த்தோர் அனைவரையும் 2ஆம் வருகையில் நெருப்பினால் அழிக்கிறார். ஆனால் விடப்பட்டவர்களை அவர் நெருப்பினால் அழிக்கவில்லை. அவர்களை எங்க கொண்டு போறார் தெரியுமா? முதல் வாசகத்துல பாருங்க, இசையாஸ் 35:1-10. பாலை நிலமும் பால் வழியும் அகமகிழும் பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்துக் குலுங்கும், அது வளமாய் பூத்துக் குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லேபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும், கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். என்ன புரியுதா நமக்கு? 1000 ஆண்டு அரசாட்சி. இறைவன் கடவுள் இயேசு கிறிஸ்து அங்க ஆட்சி செய்ய போகிற இடத்தை பத்தி அது பேசுகிறது. என்ன இருந்தது? அது லேபனோனின் எழில் அங்கே தோன்றும். லேபனோன் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பழைய ஏற்பாடு படிச்சா தெரியாது. மிகவும் எழில் வாய்ந்த நகரம். அங்கே பொன்னும் வெள்ளியும் குவிந்திருந்த அந்த நகரம். சாலமன் அது தன்னுடைய தங்க சுரங்கமாக அதை மாற்றி வைத்திருந்த நகரம். தன்னுடைய படைக்கருவிகள் எல்லாம் வைத்திருந்த நகரம். எங்கு போனாலும் அவர் ரெஸ்ட் எடுக்கிற இடமாக, இப்படி அந்த லேபனோன் அவ்வளோ மதிப்பு வாய்ந்த இடமாக இருந்தது. பெண்கள் அழகானவர்களாக. ஆகவே இங்க பாருங்க, அந்த எழில் இதற்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுது. கார்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். வாட் இஸ் கார்மேல்?
கார்மேல் நமக்கு தெரியும் இல்ல, கார்மேல் தான் உண்மையான கடவுளை ஊர்ஜிதம் செய்த அந்த மலை. யாரு? எலியாஸ் தான் அதை பண்ணாரு. அதுதான் இன்னைக்கு யோவான் ஸ்நானகனும் பண்ணாரு. உண்மையான கிறிஸ்துவர் தான் அப்படி காமிச்ச அதான் அந்த எலியாசுடைய அந்த ஆவியை அவரிடம் நாம் காண்கிறோம். அவர் தான் அந்த எலியாஸ் அந்த கார்மேல் மலை மேல் ஒரு 100 போலி இறைவாக்கினர்களை கொன்றொழித்தார். எதற்கு கொன்றொழித்தார்? தன் இறைவன் தான் உண்மையானவர் என்று அவர் எண்பித்தார். ஆகவே மேலிருந்து நெருப்பு வந்து இந்த படையலை, இந்த பலிபொருளை அது சுட்டரித்தது என்று பார்க்கிறோம். அவர்களும் அவர்களும் தேவர்களை வணங்கி 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 செத்தே போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அங்கேதான் ஒரு ப்ரூஃப் கொடுத்தார் அந்த கார்மேல் மலை மேல். ஆகவே தான் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இங்கே அமரப்போகிறார் என்றால் அந்த கார்மேலின் அந்த ப்ரூஃப் இங்கே கிடைக்க போகுது. அதான் உண்மை கடவுளின் வெளிச்சம் பட்ட அந்த ஒரு இடம், அந்த மேன்மை அது இங்கே கிடைக்க போகுது. ஏன்னா அவர் இங்கே வந்து ஆட்சி செய்ய போகிறார். உலகத்தார் அனைவரும் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி தான் 2000 வருஷத்துக்கு முன்னால பேசினாங்க. இப்ப அவர் தான் வந்திருக்கிறாராமா, அங்க இருக்கிறாராமா என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக சாறை சாறையாக வருவார்கள் என்று வேதாகமம் சொல்லுது, சக்கரையா சொல்றது, யோவேல் சொல்லுது, இப்படி எல்லாம் ஆமோஸ் சொல்றாரு. அங்கே வராதவர்கள், இசையாஸ் பார்க்கிறோம், அங்கே வராதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் புனித யாத்திரையாக இந்த உலகத்தில் இருந்து ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்தும் அங்கே வந்து போவார்கள் என்றும். அதனால அவர்களால் வந்து தங்க முடியுமா? தங்க முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பர்மிட் இல்லை. பர்மிட் இல்லை. யாருக்கு இந்த பர்மிஷன் இருக்கு தெரியுமா? இப்போ விடப்பட்டவர்களுடைய அந்த உபத்திரவ காலம் என்னவாக இருக்கும்? அது கேடுகட்ட காலமாக, உபத்திரவ காலமாக இருக்கும். இன்னைக்கு இயேசு தான் அப்படி, இயேசு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது வாழ்க்கை தான் என்று சொல்லி நம்பாத அவர் தான் என் உயிர்ப்பு. இந்த மக்கள் அல்ல, இந்த வழிபாடுகள் அல்ல, இது முக்கியமல்ல, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை விளக்கம். இப்படி என்று ஆர்வப்படாமல் இருக்கிறவர்கள் என்ன ஆகிறார்கள்? அந்த உபத்திரவ காலத்திலே அந்த உபத்திரவம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? இயேசுவா இல்லையா, இயேசுவா இல்லையா, இயேசுவா இல்லையா, இயேசுதான் என்றால் நீ தண்டிக்கப்படுவாய். அப்ப அந்த உபத்திரவத்தில் தாண்டி அதுல எல்லாம் வெற்றி பெறுகிறவன் இங்கே போய் வாழப் போகிறான், இந்த இடத்துல வாழப் போகிறான். பாருங்க, அப்போ இந்த உலகம் 3 விதமாக மாறுதல்களை, 2 வித மாறுதல்களை பெற்றிருந்தது. 3ஆம் வித மாறுதலையும் பெறப்போகிறது. முதல் மாறுதல் எப்பொழுது? நோவா காலத்திலே அந்த முதல் மாறுதல் உண்டாயிருந்தது. அப்படித்தானே? உலகம் சுற்றி தண்ணீர் நடுவிலே அந்த உலர்ந்த நிலம் இருந்தது. நோவா காலத்திலே மழைக்கு பிறகு கண்டங்கள் உருவானது, தீவுகள் உருவானது, தீபகற்பங்கள் உருவானது என்றெல்லாம் பார்க்கிறோம். புதிய இடங்கள் எல்லாம் உருவாயிட்டது. கடல் பிரிந்து பிரிந்து இருக்கிறதை பார்க்கிறோம். முதல் அந்த மாற்றம். 2வது மாற்றம் ஞானாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய போது இந்த உலகம் 2வது மாற்றத்தை பெற்றது. கடல் 2ஆக பிரியும் அளவுக்கு மாற்றத்தை பெற்றது. வழி உண்டானது என்று பார்க்கிறோம். அவர்கள் நடந்து செல்ல வழி உண்டானது. கடலில் மட்டுமல்ல, நிலங்களிலும் அவர்கள் நடக்கும்படியான வழிகள் அமைக்கப்பட்டது. அதே பாலை நிலம், அதே அவர்கள் மக்கள் நடந்து போகும்படியாக பசும்புல் தரையாகவும், அதே மேகத்தூண் ஸ்தம்பம் எல்லாம் நமக்கு தெரியுமே. இப்படி ஒரு புதிய வழிகள் உண்டானது. மட்டுமல்ல, அவர்கள் இந்த கடலை போன்றே பெரிய ஒரு அளவிலான அந்த நதியை அவர்கள் கடக்க வேண்டியிருந்தது. யோர்தான் நதி அங்கே வந்து கடந்து, அதை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம பார்க்க முடியும்ல, அவர்கள் எப்படி அதை கடந்து வந்தார்கள் என்று. அங்கே அவர்கள் அந்த ஷெக்கினாவை வைத்து அந்த நடுவில் நிற்க சொன்னார், நின்றார்கள். அப்பொழுது அந்த நதி அது வற்ற ஆரம்பித்தது, அது பின்னோக்கி ஓட ஆரம்பித்தது. வலதுபுறம் இருந்த தண்ணி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துல சேரவும், பின் அந்த தொடர்ந்து வந்த தண்ணி எல்லாம் பின்னோக்கி ஓடும்படியாக. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் பெரிய நதி திரும்பி ஓடணும்னா என்ன ஆகும்? இன்னைக்கு அதுதான் கருங்கடல் என்று சொல்கிறோம். தேங்கி நின்ற நதி கருங்கடல் என்று சொல்கிறோம். ஒரு நதி பின்னோக்கி ஓடும் என்பன என்ன நடக்கும்? பூமி தன்னை சாய்த்து கொண்டால் அது நடக்கும். ஏன்னா பள்ளத்தை நோக்கி ஓடும் தான் தண்ணி இல்லையா? இப்படி வர்ற தண்ணி மறுபடியும் அப்படி ஓடணும்னா இப்படி இருக்கிற பூமி இப்படி சாயணும். இன்னைக்கு என்ன நடக்குது? பூமி சாய்ந்து கொண்டு சுத்துகிறது. 2வது மாற்றம் நிகழ்ந்த காலம் அது. இன்று 3வது மாற்றம் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ன நடக்க போகிறது? இதான் இன்னைக்கு படிச்சோம். நம்ம பாலை வழியெல்லாம் பசுஞ்சோலையா மாறப்போகுது. அங்கே புதிய நதிகள் உருவாக போகிறது. நாம் வேதாகமத்தில் படிப்பது என்ன? எல்லா மலைகளுக்கும் உயர்ந்ததாக அந்த எருசலேம் சீயோன் மலை உயர்த்தப்படும். அதாவது இன்னைக்கு உயரிய மலை என்னன்னு பார்க்கிறோம். நம்ம இமயமலை உயர்ந்ததற்கு அதை போன்ற பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவற்றை எல்லாம் விட உயர்ந்ததாக இது உயர்த்தப்படும் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். அந்த எருசலேமின் மலைகள் எல்லாம் மக்கள் நடந்து வரும் வழிகளாக மாற்றப்பட போகிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் மேலும் பார்க்கிறோம், அங்கே அந்த காலங்களிலே என்ன நடக்க போகிறது? அங்கே ஆண்டவர் சில மரங்களை அங்கே நட்டு வைக்க போகிறார். அந்த மரம் எல்லாம் பாருங்க, எசாயா 41:18, பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன், பாலை நிலத்தில் சிற்றின் மரம், மிருது செடி, ஒலிவ மரம், தேவதாரு மரம், புன்னை மரம், ஊசிலை மரங்களை நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். நடு அங்கே உண்டாகும் இல்ல, வைப்பேன் என்று சொல்கிறார். புதிதாக அது எல்லாம் மலர்ச்சி அடைய போகிறது, மிழ்ச்சி அடைய போகிறது. ஆகவே அப்பேற்பட்ட இடங்களில் விடப்படுபவர்கள் பேரு உபத்திரவத்துக்கு பிறகு தங்களை ப்ரூவ் பண்ணால் ஒழிய
அந்த இடங்களுக்கு போக முடியாது. அந்த இடங்களில் என்னாகும்? அவர்களுக்கு திருமணம் உண்டு, வயதாகாது. 100 வயதை கடந்தவனும் இளைஞன் எனப்படுவான். அங்கே கரடியும் கசுவும் எல்லாம் பசுவும் அது இதெல்லாமே பாருங்க, அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம், புலியும் எல்லாம், கரடியும் சிங்கம் எல்லாம் அது வீட்டு மிருகங்களாக மாறும். ஒன்றை ஒன்று தாக்காது. அது அது அந்த என்ன சொல்றோம், அந்த பாம்பு எதையுமே முழுங்காது, கடிக்காது, விஷம் இல்லாதாக மாறும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கே உருவாக போகிறது. ஒவ்வொன்றுக்கு ஒரு சொந்த வீடு, அங்கே எல்லாருக்கும் தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் அவர்கள் திராட்சை வளர்க்கிறார்கள். அங்கே நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு ஆடலும் பாடலுமாக அங்கே இருக்கிறது. பெண்கள் இசையும் நடனமுமாக அந்த மாதிரி நம்ம படிக்கணும்ல, படிக்கிறோமா? இருக்குதா? எல்லாம் இருக்குது பாருங்க. அப்படி பெரியவர்கள் என்று சொல்லப்படுகிற, அதாவது வயதில் மூத்தவர்கள், அதாவது கிழவர்கள் அல்ல, வயதில் மூத்தவர்கள் என்றால் 100 வயதை கடந்த இளைஞன். அவர்களெல்லாம் அந்த தெரு ஓரங்களில் அமர்ந்து ஒருவரோடு அளவலாவிக் கொண்டு பேசிக்கொண்டு அந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டு இறைவனை சந்திக்க, இயேசுவை சந்திக்க, இப்படியெல்லாம் அங்கோடு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு இடம் அங்கே உண்டாக போகிறது. இறைவனே வெளிச்சமாக இருக்கிறது. அங்கே சூரியன் இல்லை, சந்திரனும் இல்லை, இறைவனின் வெளிச்சம் எப்பொழுதுமே இருக்கிறது. இரவு என்பது இல்லை என்று பார்க்கிறோம். அங்கே கால சூழ்நிலைகள் மாறப்போவதில்லை என்று பார்க்கிறோம். எப்பொழுதுமே கம்ஃபர்ட் ஒரு ஜோனாக அது இருக்க போகிறது. ஆனால் உலகத்தில் மற்ற இடங்களில் இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த இடம் மட்டும் அப்படி இருக்கும். அதை காண்பதற்கு வெளியே இருந்து சாறை சாறையாக மக்கள் வருவார்கள். அங்கிருந்து தான் இறை வாக்கு புறப்படும். அங்கிருந்தான் திருச்சட்டம் வெளியாகும். உலகத்திற்கான சட்டங்கள் அனைத்தும் அங்குதான் பிறப்பிக்கப்பட போகிறது. ஒரு மனிதனுடைய ஆட்சி, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி உலகெங்கும் இருக்க போகிறது என்று பார்க்கிறோம். அரசர்கள் எல்லாம் மண்டியிடுவார்கள் அவர் முன் வந்து, அவரிடமிருந்து பெற்றுச் செல்வார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள் நடக்க போகிறது. இங்கேயே எப்படி என்றா எடுத்துக்கொள்ளப்படுபவர்களுக்கு இதை விட மேலானதுதான் அங்கே இருக்கும். பாருங்க, அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மேகங்களில் வருவதை காண்பீர்கள். அப்புறம் இன்னொன்னு, அங்கே கால் வைத்து இறங்குவது. பாருங்க, தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து முன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார், அநீதிற்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பார், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவார். இயேசு முதல் வருகையிலே இதை செஞ்சு காமிச்சிட்டார், அழகா செஞ்சு காமிச்சாரு. அதனுடைய முடிவாக நாம் அங்கே பார்க்க முடியும். அங்கே காது கேளாதவரும் இல்லை, முடவரும் இல்லை, எவரும் இல்லை, எல்லோரும் இளமையாக ஒரு 30-35 வயசுல எல்லோரும் அப்படி இருக்கிற ஒரு காதலும் முத்தமிடுதலும், அப்படிப்பட்ட மன உறவு அங்கே ஒருவனுக்கு ஒருத்தி அந்த மன உறவில் அவர்கள் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, சரிங்க, இதெல்லாம் அங்க நடக்க போகுதுங்க. ஆனா இதை விட பெட்டரா மேலெழுந்து போறவங்களுக்கு நடக்க போதும். இன்னைக்கு 2ஆம் வசனத்துல யாகப்பர் சொல்றாரு, அப்படி ஆர்வமா இருக்கிறவங்க யார் தெரியுமா? வெறும் இறை வார்த்தையை நம்பி, இறை வார்த்தையை அறிவிப்பவர்களை ஒரு உபகரணமாக மட்டும் பார்த்து அப்படித்தான் பார்க்கணும். இயேசு என்ன சொல்றாரு அதுல கருத்தாக இருக்கிற அவங்களுக்குலாம் என்ன, எப்ப ஆண்டவரே வருவீங்க, எப்ப எங்களை கூட்டிட்டு போவீங்க, எப்ப நாங்க மேல வருவோம், எப்ப நாங்க வானத்துதராக மாற முடியும், எப்பொழுது நாங்கள் வேற்றுரு பெறுவோம், எப்பொழுது இந்த உடலை விட்டு வேற்றுரு பெற்று நாங்கள் உம்மிடம் வருவோம், எப்பொழுது உம்மோடு நாங்கள் லைத்திருப்போம் என்று நினைப்பவர்களுக்கு யாகப்பர் சொல்றார், கொஞ்சம் பொறுமையா இருப்பா என்று சொல்றார். பாருங்க, 5ஆம் அதிகாரம் 7-9. ஆகவே சகோதர சகோதரிகளை, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள், அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கின்றார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள், உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கிவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டு இருக்கிறார். நண்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவு மக்கள், நீங்க என்ன பெரிய துன்பம் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாடுபவர்களுக்கு என்ன துன்பம் இருக்கிறது? இந்த உலகத்தில் மற்ற மகளுக்கு இருக்கிற துன்பம் போல இல்ல அவர்களுடைய துன்பம் எல்லாம் மன துயரம். எப்பொழுதும் ஆண்டவர் வருவீர். அந்த பொறுமை இழந்து போகிற அந்த நிலை எப்ப போக முடியும்? எப்ப இந்த வாழ்க்கையை நான் முடிச்சு கொண்டு இந்த உடலில் இருந்து விடுதலை பெற முடியும்? எப்பொழுது நான் இந்த பொறாமை, போட்டி, இந்த உழைப்பு, அந்த இதெல்லாம் பணம், இந்த இதெல்லாம் எப்போ நான் விடுதலை பெற்று உம்மிடம் வந்து சேர முடியும்? எப்பொழுது உம்முடைய கட்டளைக்கு 100% நான் அதை மட்டுமே செய்யுபவனாக நான் எப்படி மாற முடியும்? உம்முடைய உபகரணமாக எப்படி இப்படி ஒரு காத்திருப்பு, விடுதலை காத்திருப்பு இருக்கிறது. இந்த விடுதலை காத்திருப்பு இது மனச்சோர்வை உண்டாக்கிவிடக் கூடாது. நாம் சீக்கிரம் மேலெடுக்கப்படுவோம் என்பதற்கு யாகப்பர் சொல்கிற வார்த்தை. நீங்கள் யார்? மேலே போகணுமா, கீழே போகணுமா? கீழே போய் அங்கே போய் சேரணும்னா அந்த இடைப்பட்ட காலம் ரொம்ப மோசமான காலம். மனம் திரும்பினா மேலே போயிடலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.